வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம பொதுவா அரிசியை வச்சு பிரியாணி செய்வோம். இப்போ நம்ம சேமியா வச்சு பிரியாணி செய்ய போறோம். இந்த பிரியாணியில நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப சுவையாவும் இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். சேமியா பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இது ஹீட் ஆன உடனே ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலைய இந்த மாதிரி 2-3 நல்லா வெட்டி போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆ கீறி சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதக்கியாச்சு. இதுல ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வெந்து வரணும். பாருங்க எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்ப கருவேப்பிலையை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான காய் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட் சேர்த்திருக்கேன். இதோட 1 கப் பீன்ஸ் சேர்த்திருக்கேன். 1 கப் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்குவோம். இப்ப இதுல 1/2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதையும் சின்ன சின்ன பீஸா வெட்டி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் இந்த டைம்ல வதங்கினாதான், அதனால ஓரளவு 3/4 பதத்துக்கு வேகணும். இப்ப நல்லா வெந்துடுச்சு. இப்ப இதுல பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நைஸா அரைச்சு வச்ச பொடி. இப்ப இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பொடியோட பச்சை வாசனம் போகணும். இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நான் இந்த கிளாஸ்ல தான் சேமியா எடுத்திருக்கேன், அதனால இந்த கிளாஸ்லயே 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். இது எல்லாத்தையும் கிளறியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி தண்ணி நல்லா கொதி வரணும். தண்ணி கொதி வருது. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிளாஸ் சேமியாவை இதுல சேர்த்துக்கலாம். நீங்க வறுக்காத சேமியாவா இருந்தா நெய் ஊத்தி ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சேமியா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். அது வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க ஓரளவு தண்ணி நல்லா வத்தி இருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு. ஆனாலும் தண்ணி பதம் இருக்கு, அதனால திருப்பியும் மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்ப வெந்துருச்சு. பாருங்க உடையாம நல்லா கிளறணும். பாருங்க நல்லா வெந்திருக்கு, ஆனாலும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கு. பாருங்க நான் உடைச்சு காமிக்கிறேன். நல்ல சேமியா வெந்திருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்க இப்ப தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல மல்லித்தலை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.